அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்பாக பேசிய நமது அன்பு சகோதரர் நிஜாம் முஹைதீன் சொல்லி காட்டியதை போல ஜனவரி மாதம் 15ஆம் தேதி எஸ்டிபியை பற்ற வைத்த நெருப்பு ஒன்றிய அரசு, மோடி அமித்ஷாவினுடைய அரசு கொண்டு வந்திருக்கிற எங்களது வக்ஃபு சொத்துக்களை திருத்துகிற அல்ல, வக்ஃபு சொத்துக்களை திருடுகிற சட்டமான வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எஸ்டிபியை தொடங்கி வைத்திருக்கிற மாபெரும் 2ஆம் சுதந்திர யுத்தத்திற்கு இணையான இந்த மாபெரும் போராட்டம் இன்றைக்கு கடையநல்லூரில் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்துடைய திடலிலே இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி மாபெரும் போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, மாநாடுகளை, மக்கள் திரள் போராட்டங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் வழியாகவெல்லாம் பல்வேறு செய்திகளை இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்பாக பேசி காட்டியவர்கள் கூட நிச்சயமாக இந்த இடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வு அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும், அவர்களும் கூட சுட்டி காட்ட வாய்ப்பு இருக்கும் என்பதாக நான் கருதுகிறேன். 2020 அல்லது 2019 தொடங்கிய சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போராட்டத்தில் இதே கடையநல்லூரிலே, இதே திடலிலே நான் பேசிய நினைவுகள் எனக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எவ்வாறு ஒரு இஞ்சு கூட நான் பின் செல்ல மாட்டேன் என்று சொல்லி அமித்ஷா சொன்ன அந்த அமித்ஷாவையே பல கிலோமீட்டர்கள் பின்னுக்கு தள்ள வைத்த மாபெரும் அறவழி போராட்டத்தை நடத்தினோமோ, அதுபோல வக்ஃபு சொத்துக்களை இன்றைக்கு திருடுகிற இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்துடைய திடலிலே நின்று கொண்டு இன்றைக்கு மாபெரும் சபதத்தை எடுத்திருக்கிறோம். அடுத்த கூட்டத்திலே உங்களை நான் சந்திக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் வக்ஃபு திருத்த சட்டம் இல்லாமல் ஆனது, அது ரத்து செய்யப்பட்டது என்று சொல்லுகிற நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிற வகையில் நம்முடைய போராட்டங்கள் அமையும் என்பதாக நான் கருதுகிறேன். கடையநல்லூர் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஊர். இன்னும் சொல்வதாக இருந்தால் மேலப்பாளையத்திற்கும் கடையநல்லூருக்கும் பெயரில் மட்டும்தான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மேலப்பாளையத்திலே நின்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே 2011ஆம் வருடம் இந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக எஸ்டிபிஐயின் சார்பிலே நான் களமிறங்கிய பொழுது உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து எனக்கு 7000 வாக்குகளை அன்றைக்கு கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியுடைய மக்கள் நீங்கள் அளித்ததை நினைவு கூறுகிற அதே தருணத்தில் புதிதாக பிறந்த குழந்தைக்கு நீங்கள் 7000 வாக்குகளை தந்தீர்கள். இன்றைக்கு எஸ்டிபிஐ ஒரு ஆலவருட்சமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே எஸ்டிபிஐ கட்சி 2.25 லட்சம் ஓட்டுக்களை வாங்குவதற்கு கடையநல்லூரும் பாளையங்கோட்டையும் தமிழகமும் அதற்கு காரணமாக இருந்தது என்பதை இந்த தருணத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு சேர்ந்து ஒன்றையும் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு வரை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எஸ்டிபிஐ கட்சியுடைய குரல் எழும்பவில்லை. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் 2026 எஸ்டிபிஐ கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தங்களது குரலை எழுப்புகிற வாய்ப்பை வல்ல இறைவன் தருவான் என்பதாக நான் நம்பி இன்றைக்கு நாம் எல்லாம் களமாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, வக்ஃபு திருத்த சட்டம் எவ்வளவு மோசமானது, கொடூரமானது என்பதை எனக்கு முன்பு பேசிய பலரும் சுட்டிக்காட்டியிருப்பார்கள். அன்பு சகோதரர் நிஜாம் முஹைதீன் பல விஷயங்களை அதிலே சொல்லி காட்டினார். அந்த வக்ஃபு திருத்த சட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த ஷரத்துக்கள், மசோதாவிலே கொண்டு வரப்பட்டிருக்கிற செய்திகள் ஆபத்தானது என்பது மட்டுமல்ல, மீண்டும் ஒருமுறை இந்த சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை நடுத்தருவிலே நிறுத்துகிற மிக மோசமான சட்டமாக இது இருக்கிறது. அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை, வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரை இந்தியாவிலே இராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அடுத்தபடியாக வக்ஃபு வாரியத்திற்குத்தான் வக்ஃபு சொத்துக்கள் தான் ஏறத்தாழ 8 லட்சம் ஏக்கர் நிலம் கொண்ட சொத்தாக வக்ஃபு சொத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் இராணுவத்திற்கும் அதுபோல ரயில்வே துறைக்கும் அடுத்தபடியாக 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை கொண்ட சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை அவர்களது சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி அனாதையாக நிறுத்தி விடுவதற்காக வேண்டி ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாணியிலேயே அவர்களிடத்திலே சொல்லுகிறேன்,
எனக்கு முன்பு பேசியவர்களும் சொல்லி காட்டினார்கள். அது எங்களது சொத்து அல்ல, அது இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப் என்று சொல்லுவதை போல ஒரு முறை வக்ஃப் என்று செய்துவிட்டால் கொடுத்தவர் கூட அதனை திரும்ப பெறுகிற உரிமையற்ற அந்த வக்ஃப் சொத்துக்களில் நீங்கள் கை வைக்காதீர்கள். தேன் கூட்டிலே கை வைத்த கதையாக அல்ல, தேல் கூட்டிலே கை வைத்த கதையாக அந்த கதை மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்களுக்கும் புரியும்படி சொல்லுகிறோம். நீங்கள் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துடைய சொத்தை நீங்கள் ஆட்டை போட்டு முஸ்லிம்களை எல்லாம் நீங்கள் நடுத்தரவில் நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறீர்கள். காயிதே மில்லத்துடைய வாரிசுகளாக இருக்கிற நாங்கள் ஒருபொழுதும் இந்த நாட்டிலே நடுத்தெருவிலே நிற்க மாட்டோம். ஆனால் நடுத்தெருவிற்கு வருவோம், எங்களது உரிமைகளுக்காக அல்ல. இந்த நாட்டிலே வாழுகிற இந்துக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, ஏன் மதம் உண்டென்று இல்லை என்று சொல்லுகிற அத்தனை பேருக்கும் முழங்குகிற சமூகமாக இவர்கள் இருக்கும். அவர்களுக்கு தலைமையேற்கிற கட்சியாக எஸ்டிபி கட்சி இந்த நாட்டிலே இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் என்பது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அது இறைவனுக்கான சொத்து என்று நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள். அது சிவன் சொத்து குலநாசமாகிவிடும். உங்களையும் இந்த நாட்டு மக்களையும் சேர்த்து பாதிக்கிற வகையிலே அது அமைந்துவிடும். என்பிஆர், சிஏஏ, என்ஆர்சி போன்றவை எல்லாம் எங்களுக்கும் உங்களுக்குமான பஞ்சாயத்து. வக்ஃபு சட்டம், வக்ஃபு சொத்து என்பது அது இறைவனுக்கும் உங்களுக்குமான பஞ்சாயத்தாக மாறிவிடக் கூடாது என்று எச்சரிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் 8 லட்சம் ஏக்கர் சொத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே அதிகமான சொத்துக்களை கொண்ட 3வது மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. 8 லட்சம் ஏக்கர் சொத்திலே 2 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் தமிழகத்திற்குத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை இந்தியாவிலே 30 வக்ஃப் வாரியங்கள் எடுத்திருக்கிறது. அந்த 30 வக்ஃப் வாரியங்களின் வழியாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலே வக்ஃப் சொத்துக்கள் இன்றைக்கு நிர்வகிக்கப்படுகிறது. எனவே வக்ஃப் வாரியங்களை கலைத்து விட வேண்டும். இங்கே அதன் மீதான மாநில அரசினுடைய தாக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டு வக்ஃப் சொத்துக்களுக்கு வேண்டி ஒரே ஒரு அதிகாரியுடைய கையிலே அதை வழங்கிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த ஒன்றிய அரசினுடைய திருத்த சட்டம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வக்ஃப் திருத்த சட்டம் எந்த வகையில் வந்தாலும் அதற்கு எதிராக அறவழியிலே போராடுவோம் என்று சொல்லுகிற அந்த முழக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நாடு முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, பல ஆபத்தான சட்டங்கள், ஷரத்துகள் இந்த சட்டத்திலே இருக்கிறது. குறிப்பாக ஒரே ஒரு 5 விஷயங்களை நான் ஆபத்தானதாக பார்த்து எல்லா கூட்டங்களிலும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் அதனை குறிப்பிட்டார்கள். கூடுதலாக இன்னொரு ஆபத்து இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது ஒரு ஆபத்து. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப். ஒரு முறை ஒருவர் வக்ஃப் செய்துவிட்டால் எப்பொழுதும் இந்த உலகம் உள்ளளவும் அது வக்ஃப் சொத்தாகத்தான் இருக்கும். கொடுத்தவரே திரும்ப கேட்டால் கூட கொடுக்க முடியாது. அதோடு சேர்ந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் கூடுதல் ஒரு அதிகாரத்தை இந்த வக்ஃப் சொத்துக்களுக்காக வேண்டி தந்திருக்கிறது. அது என்ன அதிகாரம் என்று சொன்னால், இன்றைக்கு இது வக்ஃப் சொத்து என்று யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு யாரோ இதனை அனுபவித்திருக்கிறார். ஒரு 500,000 வருடம் கழித்து இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இது வக்ஃப் சொத்தாக இருந்தது, இப்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, எனவே அந்த வக்ஃப் சொத்து மீண்டும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ வழக்கினை தொடுத்தால் 500 வருஷம் அவர் அனுபவித்து விட்டாரே, 1000 வருஷம் அவர் அனுபவித்து விட்டாரே என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் எத்தனை வருடங்கள் கழித்தாலும் மீண்டும் அந்த வக்ஃப் சொத்தை அந்த நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற தீர்ப்பை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் வழங்குகிற ஷரத்து இப்ப இருக்கிற சட்டங்களில் இருக்கிறது. இந்த ஷரத்தை 140 என்பதாக சொல்லுகிறார்கள், 107 என்பதாக சொல்லுகிறார்கள், லிமிட்டேஷன் செக்ஷன் 107 என்று சொல்லுகிறார்கள். அதை இப்பொழுது நீக்கி இருக்கிறார்கள். அதை நீக்கிட்டு வேறு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் 12 வருஷம் ஒருத்தன் வக்ஃப் சொத்தை அனுபவித்து விட்டான் என்று சொன்னால், அவனுக்கு என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அதற்கு பின்பு அவன் அந்த சொத்து வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி அவன் கிளைம் பண்ணலாம் என்று சொல்லுவது ஆபத்தானது அல்லவா? இப்பதான் வலுவா கேட்க வேண்டியிருக்கல. எவன் அப்பம் விட்டு சொத்துக்கு, நம்ம தென்காசி கடையில் ஒரு திருநெல்வேலி மாதிரி கேட்கணும், எவன் அப்பம் விட்டு சொத்துக்கு எவங்கள வாரிசு?
என்று கேட்பதோடு மட்டும் திருநெல்வேலிக்காரன் இருக்க மாட்டான், தென்காசிக்காரன் இருக்க மாட்டான் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. யார் அப்பம் விட்டு சொத்துக்கு யார் டைட்டில் டீடு கேட்பது, யார் அனுபவ பாத்தியதில் இருந்தால் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லுவது, யார் 12 வருஷம் கழிச்சு கிளைம் பண்ணுவது? அப்படி ஒரு பேச்சே இந்த நாட்டிலே எங்களுக்கு வக்ஃபு சொத்திலே இல்லை என்பதை வரவிருக்கிற காலத்திலே நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட கொடைவள்ளல்கள் இன்றைக்கு இந்த சமூகத்திலே இருந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த சமயத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி போன்றவை ஒருங்கிணைந்த மாவட்டங்களாக இருந்த பொழுது இந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி பல்வேறு கொடையளித்த சமூகம் இந்த சமூகம். என் கையில் மட்டும்தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் பணம் வேண்டும் என்பதாக இல்லாமல் என்னை போல எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்த சமூகத்திற்கு உங்கள் சொத்துக்களை எல்லாம் உங்களது சொத்து இல்லை என்று சொல்வார்கள் என்று சொன்னால் என்ன அந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதனை இந்த சமூகம் அவர்களுக்கு பதிலடியாக தரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே வாட்ஸ்அப்பில் சில செய்திகள் வருகிறது, அதுபோல பல ஆதாரபூர்வமான தகவல்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 2500 பெட்டு படுக்கை கொண்ட 2400 பெட்டு படுக்கை கொண்ட தென் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மருத்துவமனை என்பது திருநெல்வேலியில் செயல்படுகிற ஹைகிரவுண்ட் மருத்துவமனை. இந்த 2400 படுக்கை அறை கொண்ட அந்த மருத்துவமனைக்காக வேண்டி அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நிலம் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது அந்த மொத்த ஹைகிரவுண்டுக்கும் பேரே காதிர் நகர் என்பதாக இருந்த அந்த காதிர் நகரில் இருந்த நமது திசைவிளை அருகில் இருக்கிற பெட்டை குளத்தை சேர்ந்த அப்துல் காதர் சாஹிப் அவர்கள்தான், காதர் மீரா சாஹிப் அவர்கள்தான் 300 ஏக்கரை வழங்கி இன்றைக்கு பல கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஹைகிரவுண்டுடைய நிலம் எங்களது நிலம், அது எங்களது நிலம். இன்றைக்கு அந்த நிலத்தில் கூட சிலது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட நான் வாழுகிற இந்த சமூகத்திற்காக வேண்டி இறைமறை திருக்குரான் சொல்வதை போல எவன் ஒருவன் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறானோ அவன் இந்த சமூகத்தையே வாழ வைத்தவன் போல என்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க 300 ஏக்கரை இன்றைக்கு அதனுடைய மதிப்பாக சொல்லி காட்டுகிறார்கள். 60,000 கோடி ரூபாய் அந்த 300 ஏக்கருக்கு வரும் என்று சொல்லுகிறார்களே, அதை துச்சமென மதித்து மக்களுக்காக வழங்கியவர்களுடைய காதர் மீரா சாஹிபுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு கடையநல்லூர் காயிதே மில்லத்துடைய வாரிசுகளாக நின்று உரிமை முழக்க போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சமூகத்திடமிருந்து இன்றைக்கு இங்கு தமிழக அரசு, தமிழக அரசினுடைய பிரதிநிதிகள் காட்டுகிற விசுவாசமாயுது. நிஜாம் சாஹிப் கொதித்து போய் பல செய்திகளை சொன்னார், ஆதங்கத்தோடு பல செய்திகளை பதிவு செய்தார். எனக்கு முன்பு பேசிய பலரும் சொல்லி காட்டினார்கள், நாங்கள் மட்டும் ஏன் இந்த நாட்டிலே 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்படுகிறோம், இஸ் பீயிங் முஸ்லிம் இஸ் எ கிரைம் என்று சொல்லுகிற 2008ஆம் வருடம் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலே பிருந்தாகாரர் சொல்லி காட்டினார்களே, இந்த நாட்டிலே முஸ்லீமாக வாழ்வது என்பது குற்றமா என்று கேட்டார்களே, இல்லை, முஸ்லீமாக வாழ்வது குற்றம் என்று சொல்லுகிற ஆட்சிகள் நடக்கிற காலத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 300 ஏக்கரை ஏறத்தாழ 60,000 கோடி ரூபாய் எனக்கு வேண்டும், என் வாரிசுக்கு வேண்டும், என் பேரனுக்கு வேண்டும், பேத்திக்கு வேண்டும், கொள்ளு பேத்திக்கு வேண்டும் என்று சொல்லி 1 இன்ச்சு இடத்தை கூட பிடித்து வைக்கிற மனநிலை கொண்ட சமூகத்திற்கு இடையிலே 300 ஏக்கரை கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயமா? அப்படிப்பட்ட பெட்டை குளத்திற்கு அருகில் இருக்கிற திசையன் விளம் என்கின்ற பகுதியிலே செல்வமருதூர் என்று ஒரு ஜமாத் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுதும் கூட போய் பார்க்கலாம். செல்வமருதூர் ஜமாத் ஏறத்தாழ 10, 15, 20 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை அங்கு இருக்கிற அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செல்வமருதூர் ஜமாத்திற்கு பாத்தியப்பட்ட அந்த வக்ஃபு சொத்திலே 1.5 ஏக்கர் நிலத்தை, ரோடு பகுதியில் இருக்கிற நிலத்தை அங்கே இருக்கிற போக்குவரத்து டிப்போக்களுக்கு வழங்கினார்கள். அந்த போக்குவரத்து டிப்போ அரசினுடைய போக்குவரத்து டிப்போ அவர்களுக்கு அதற்காக வேண்டி சில வாடகையை கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வாடகையை நிறுத்திவிட்டார்கள். செல்வமருதூர் ஜமாத்து பிரமுகர்கள் அதற்காக வேண்டி நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். நீதிமன்றம் சொல்லுகிறது அவர்களுக்காக வேண்டி வாடகை வழங்கப்பட வேண்டும், இல்லை என்றால் இடம் திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது.
அப்பொழுதும் அரசாங்கம் கேட்கவில்லை. உயர் நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். உயர் நீதிமன்றத்திலும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது செல்வமருதூர் ஜமாத் சொல்வது உண்மை, எனவே அவர்களுக்கு வாடகையை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற தருணத்திலே தான் திமுகவினுடைய அரசு 2021 பொறுப்பெடுக்கிறது. அதற்கு தனக்கு பெயராக சமூக நீதி அரசு என்ற பெயரை வைத்துக் கொள்ளுகிறது. மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அவர் முதலமைச்சராகிறார். அதற்கு பின்பாகத்தான் 300 ஏக்கரை வழங்கிய சிறுபான்மை சமூகத்துடைய கண்ணீர் காட்சிகள் அடுத்த எபிசோடுக்கு போகிறது. இப்பொழுது ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக இடத்தையும் கொடுக்கவில்லை, அதற்கு வேண்டிய வாடகையும் கொடுக்காத நிலையிலே தமிழகத்துடைய சபாநாயகர், சட்டசபையினுடைய சபாநாயகர் மரியாதைக்குரிய அப்பாவு எம்எல்ஏ அவர்கள் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஒரு நிகழ்விலே பேசுகிறார். ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கொண்டே இருக்கிற தருணத்திலே அவர் பேசுகிறார், இந்த இடம் காதர் மீரா ஆண்டவர் பள்ளிவாசல் இடம் என்பது அந்த நிர்வாகத்திற்கு பெயர். அவர் சொல்லுகிறார், இந்த இடம் காதர் மீரா என்று சொல்லுகிற ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடம் என்று பேசுகிறார். முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். இது எப்படி நியாயமானதாக மாறும்? காதர் மீரா ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தை காதர் மீரா என்கிற தனிநபருக்கு சொந்தமானது என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். எஸ்டிபிஐ இந்த பிரச்சனையை போராட்டமாக முன்னெடுக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த செய்தியை கொண்டு செல்லுகிறது. சபாநாயகர் அவர்கள் இவ்வாறு ஒரு விதமான ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைக்கலாமா என்று கேட்கிறது. அடுத்தபடியாகத்தான் பார்க்கிறார், இப்படியே போனா இடம் மீண்டும் இவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக தன்னுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாயை ஒதுக்கி அந்த இடத்திலே அரசாங்கத்துடைய கக்கூசை கட்டுகிறார். என்ன கட்டுகிறார்? ஒரு காலேஜையோ பள்ளிக்கூடத்தையோ கூட கட்டியிருந்தால் கூட மனதாரி இருக்கும், அது வேறு விஷயம். அங்கே என்ன கட்டப்பட வேண்டும் என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே கக்கூசை கட்டுகிறார், கக்கூசுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதோடு சேர்ந்து அங்கு இருக்கிற அதிகாரியிடத்திலே சொல்லி அந்த இடத்தை எல்லாம் அரசாங்கத்துடைய பதிவேடுகளிலே பெயர் மாற்றம் வகை மாற்றம் செய்து அரசாங்க புறம்போக்கு என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்! உயர் நீதிமன்றத்துடைய வழக்கு நிலுவையில் இருக்கிற நிலையிலே ஒரு சபாநாயகர், அதுவும் சிறுபான்மை சமூகம் 69% வாக்குகளை கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற வைத்திருக்கிற சமூக நீதி அரசு இப்படி செய்யலாமா? சமூக நீதி அரசு என்று சொன்னால் இப்படி கொக்கரித்துக் கொண்டிருக்கிற ஜமாத் பிரமுகர் ஒருவருடைய குரலை கேட்டு தமிழகத்துடைய முதல்வர் நேரடியாக ஓடோடி வந்திருக்க வேண்டாமா? அண்ணாமலைக்கு எதிராக புஜபலம் காட்டுகிற துணை முதல்வர் அவர்கள் வந்திருக்க வேண்டாமா? யாரும் வரவில்லை. அந்த ஜமாத்தினர்களை அச்சப்படுத்துகிற நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய வக்ஃபுக்காக வேண்டி, பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வேண்டி கோடான கோடி நிலங்களை வழங்கிய சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துடைய நிலையாக சமூக நீதி அரசிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய நிலை இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவதற்கு, சுட்டி காட்டுவதற்கு ஆசைப்படுகிறேன். இப்படி பல கதைகள் இருக்கிறது. 2021 தொடங்கி பல கதைகள் இருக்கிறது. சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்வார்கள், விடுதலை செய்ய மறுப்பார்கள். ஜிஓவை போடுவார்கள், ஆளுநருக்கே அனுப்புவார்கள். ஆளுநர் கையெழுத்து போடலை, நாங்க என்ன செய்வது என்று சொல்லுவார்கள். ஆளுநர் தான் கையெழுத்து போட மாட்டான்னு எங்க ஊர்ல இருக்கிற சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். ஐயா, யார் இதனை தடுக்கிறாரோ அவருக்கே அனுப்பிட்டு எங்கடமை முடிந்தது என்று சொன்னால் நாமும் என்ன பதில் சொல்ல வேண்டி வரும்? 2026 வரும் என்பதை என்கின்ற பதிலைத்தானே அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏயா இவ்வளவு ஓட்டுக்களை போட்டிருக்கிற எங்களுடைய தலையில தொடர்ந்து மிளகாய் அழைக்கிறீர்களே என்று கேட்டால் அடுத்ததாக ஒரு இடி வந்து விழுகிறது. அந்த இடிதான் திருப்பரங்குன்றத்திலே நீங்கள் தர்காவிற்கு நேர்ச்சை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் எல்லா கூட்டத்திலும் கேட்டுவிட்டேன். தமிழ்நாட்டிலே நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எதற்காக எங்களது இடத்தை நீங்கள் பிடுங்குகிறீர்கள்? எங்களுக்கு அரசு பணி தர மறுக்கிறீர்கள்? நீங்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கடையநல்லூர் என்பது பெருமைப்படத்தக்க தமிழகத்துடைய சிறுபான்மை முஸ்லிம்கள் வசிக்கிற ஒரு ஊர். அந்த பெருமையின் காரணமாகத்தான் சிங்கப்பூரிலே கூட கடையநல்லூர் தெரு என்கின்ற தெரு இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு
உலகம் முழுவதும் திரைக்கடலோடி திரவியம் தேடுகிற சிறுபான்மை சமூகத்து சொந்தங்கள் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று கேட்க வேண்டும். தாடி வைத்ததற்காக வேண்டி ஒரு அரசாங்கத்துடைய காவல்துறையிலே பணி செய்கிற சையது அபு தாகிர் என்கிற ஒரு சிறுபான்மை சமூகத்துடைய இளைஞர் பணியிலிருந்தே நீக்கப்படுகிற கொடுமையை எங்காவது கேள்விப்பட்டிருப்பீர்களா? நான் டெய்லி ஃபேஸ்புக் பார்க்குறேங்க. எத்தனை காவல்துறை அதிகாரிகள், பிஜேபியை புகழ்கிற அதிகாரிகளை பார்க்கிறேன், இந்துத்துவ சிந்தனைகளை விதைக்கிற அதிகாரிகளை பார்க்கிறேன். அவர்கள் மீதெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் தாடி வைப்பது என்னுடைய உரிமை என்று சொல்லி நீதிமன்றத்துடைய உயர் நீதிமன்றத்திலே நீதியரசர் விக்டோரியா கௌரியிடம் ஒரு தீர்ப்பை பெற்று வந்த மதுரையைச் சேர்ந்த அபு தாகிருடைய பணியிலிருந்து அவனை நீக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு உயர் நீதிமன்றத்திலே அப்பீல் போகிறது என்று சொன்னால் இது என்ன வகையான அரசு? இது என்ன வகையான மனநிலை? ஏன் இப்படி சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்து இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிற தருணத்திலே எங்களையும் பொருட்டாக கருதுங்கள், முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற தருணத்திலே கஷ்டப்பட்டு போலீஸ் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சில இளைஞர்களை கூட தாடி வைத்ததன் காரணமாக, அனுமதிக்கப்பட்ட தாடியை வைத்ததற்காக வேண்டி நீங்கள் அவனை பணியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இது என்ன சமூக நீதி அரசு? இப்படி ஒரு சமூக நீதி உலகத்தில் எங்காவது இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஜனநாயக தலைமுறையாக இந்த தலைமுறை இருக்கிறது? இந்தியா பிரிவினையை சந்திக்கிறது. பிரிவினைக்கு பின்பு மாபெரும் துயரம் ஏற்படுகிறது. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம். 1947 ஆகஸ்ட் 15 பெருமைக்குரிய இந்தியாவினுடைய சுதந்திர தினம். லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சென்று அவர்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற தருணத்திலே இந்தியாவிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அபுல் கலாம் ஆசாதும், இந்தியாவில் இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவராக கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களும் இந்த இந்தியாவில் வாழுகிற மக்களை ஒற்றுமையோடு வழிநடத்தினார்கள் அல்லவா? அந்த அபுல் கலாம் ஆசாத் பிறந்த மண் இது. இந்தியாவிலே IIT வேண்டும், IIM வேண்டும் என்று சொல்லி அது மாதிரி சாகித்ய அகாடமி போன்ற நிறுவனங்களை தொடங்குகிற சிந்தனை 1947 இருந்தது என்று சொன்னால் அப்துல் கலாம் அவர்களுக்கு தான் இருந்தது. அவருடைய நினைவு தினத்திலே தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தார். இந்த நாட்டிலே வாழுகிற மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கனவு கண்ட அரசியலமைப்பு சட்டத்துடைய சிற்பி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்தார். அப்படி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வாழுகிற இந்த நாட்டினுடைய மக்களுடைய எதிர்கால கல்வி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கண்ணியத்திற்குரிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வகுத்து தந்தார். அதன் அடிப்படையில் தான் IIT IIM என்று பெருமை விட்டுக் கொள்ளுகிறோம். அந்த சமூகத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதிதான் இன்றைக்கு தாடி வைத்ததற்காக பணியிலிருந்தே நீக்கம். இது பாஜக அரசிலே நடந்திருக்குமா என்று கூட எனக்கு தெரியாது. திருப்பரங்குன்றத்திலே 2024 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதிகாலை 3:30 மணிக்கு ராஜபாளையத்தைச் சேர்ந்த அபு தாகிர் என்பவர் நேர்ச்சை செய்வதற்காக சிக்கந்தர் ஒளியுல்லா தர்காவிற்கு ஒரு ஆட்டை தோளிலே போட்டுக்கொண்டு கோழியையும் எடுத்துக்கொண்டு சென்றால் ஒரு காவல்துறை அதிகாரி தடுக்கிறார். நீ இனி போகக்கூடாது என்று தடுக்கிறார். இவர் கேட்கிறார், இல்லை இல்லை முடியாது, நேர்ச்சை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். நமக்கு ஒன்றுமே புரியல. ஒருவரை ஒரு விஷயத்தில் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் புகார் இருக்க வேண்டும் தானே? புகாரை அங்கே இருக்கிற திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்திலிருந்து யாரும் புகார் சொன்னாங்களா? இல்லை. சரி, வேற யாராவது அந்த தர்கா நிர்வாகத்திலிருந்து புகார் சொன்னாங்களா? இல்லை. மதுரைக்காரன் யாராவது புகார் சொன்னாங்களா ஏன்னு கேட்டால் எங்கள் பாசத்திற்குரிய அவங்க கூட புகார் சொல்லலை. யாரையா புகார் சொன்னா தெரியாது. உயர் அதிகாரி சொன்னார், தடுத்தேன். நான் கேட்கிறேன், இந்த உலகத்திலேயே புகார் இல்லாமல் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய தர்கா வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. தமிழகம் இருக்கிறது. அந்த வழிபாட்டு உரிமையை, ஒரு முஸ்லீமுடைய வழிபாட்டு உரிமையை தடுக்கிற சமூக நீதி அரசு என்று சொல்லுகிற தமிழகத்துடைய முதல்வருடைய கனவிலே மண்ணை அள்ளி போடுகிற ஒரு காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டிலே இருக்கிறார். அவர் பெயர்தான் மதுரை வீரன் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. மாறாக பாஜகவுடைய ராஜா அங்கே இருக்கிற தர்காவை அப்படியே புடுங்கி
அப்படியே கோரிப்பாளையத்துக்கு மாத்திடணும்னு சொல்றார். அப்படியே எடுத்து அப்படியே கோரிப்பாளையத்துக்கு மாத்திரணுமா? நம்ம ஆளுடைய டிசைன்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சாதாரண டிசைன் இல்லை. ஹெச் ராஜா டிசைனா இருக்கட்டும், மதுரக்காரர் பேராசிரியர் ராமசீனிவாசனுடைய டிசைனா இருக்கட்டும், அண்ணாமலையாருடைய டிசைனா இருக்கட்டும், சாதாரண டிசைன் இல்லை. தமிழ்நாட்டில் பாஜகவை காக்கிற தளபதிகளாக இவர்கள் இருக்கிறார். ஹலால் வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நேற்று கூட பேசுறேன். ஹலால் செய்தது நான் எப்படியா சாப்பிட முடியும்னு கேட்கிறார் இந்த பேராசிரியர் ராமசீனிவாசன். இவருக்கு எப்படி பேராசிரியர்னு தெரியல, இவர் ஒரு பேருக்கு ஆசிரியராக இருப்பார் போல தெரிகிறது. ஹலால்னா என்னையா? அதுனா ஊசி போடுறதாயா, மருந்து கொடுக்கறதாயா? ஒன்றுமல்ல. சரியான முறையிலே அந்த ஆடு கெட்டு போகாமல், விஷக்கிருமிகள் பாதிக்காமல் அதனை அறுக்கிற ஒரு முறை, இறைவன் பெயரை சொல்லி அறுக்கிற முறை. அந்த வீடியோவில் ஓடிட்டே இருக்கும்போது கீழே போய் பார்த்தா கீழே கமெண்ட் ஓடுது. பார்த்தேன். ஒருத்தன் கேட்குறான், உனக்கு தான் ஏற்கனவே அங்கே ஒரு கோமியம் குட்டை இருக்கு, அங்கே போய் கொடுத்தா கொடுக்க போகிறேன், நீ எதுக்கு ஹலால் ஹோட்டலில் நுழையிறேன்னு கேட்குறான். தேவையா இந்த மானங்கிட்ட கேடு? கோமியத்தை குடிப்பது நல்லது என்று சொல்லி ஐஐடியில், எந்த ஐஐடி, அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தொடங்கி வைத்த ஐஐடியினுடைய இயக்குனராக இருக்கிற காமகோடி கோமியம் குடிப்பது உடலுக்கு நல்லது என்று சொல்லுகிறார், நோய் தீரும் என்று சொல்லுகிறார். அது அவருடைய விருப்பமாக இருக்கட்டும், அதை நான் தவறாக சொல்லவில்லை. அவர் வீட்டில் போய் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஐஐடியின் இயக்குனராக இருந்து கொண்டு இப்படி சொல்லுவது அறிவியலுக்கு புறம்பாக இருக்கிறதா இல்லையா? கீழே ஒருத்தன் கமெண்ட்ல போய் பார்த்தா கீழே ஒருத்தன் எழுதுறான், சரிப்பா கோமியத்திலேயே இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னா அதோடைய சதையில எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, எனவே தான் நாங்கள் மாட்டுக்கறியை நாங்கள் திங்கிறோம், அதுதான் சத்தானதுன்னு சொல்லி காட்டுறான். எப்படியெல்லாம் நம்ம ஆள் புரிகிறான் பார்த்தீங்களா? இப்படி இந்த நாட்டிலே வாழுகிறவர்களுக்கு அரசியல் நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்குகிறது. ஹெச் ராஜாவை மிரட்டுறதுக்கு யாரையும் காணல. 50க்கும் அதிகமான வழக்கு இருக்கிறது. போட்டா ஒரு 200 வருஷம் ஜெயிலில் போடலாம், அவ்வளவு வழக்கு ஹெச் ராஜா வைத்திருக்கிறார். அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, அவரை ஜெயிலையும் அடைக்க மாட்டேங்கிறாங்க, நடு ரோட்டில் வெள்ளை சட்டையை போட்டு உழவ விட்டுருக்கிறாங்க. பாவம் அவங்க வீட்டம்மா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஐயோ பாவமாக இருக்கு. ஏன்னா இந்த கமெண்ட் எல்லாம் படித்தா என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் அவர்களை பிடித்து சிறையில் அடைக்க மறுக்கிற மதுரை காவல்துறை அங்கு இருக்கிற தர்கா நிர்வாகத்தின் மீது 107 வழக்கு போடுகிறது. நீங்க மீறி போராட்டம் நடத்தினா உங்களை நாங்கள் சட்டப்படி சிறையில் அடைப்போம் என்று சொல்லுகிறது. கம்யூனிஸ்ட் அமைப்பினுடைய தோழர்கள் அவர்கள் நோட்டீஸ் கொடுத்தா அவர்களை வழக்கு போடுகிறது. யாரையா சொன்னா? காவல்துறை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, எங்க தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, துணை முதல்வர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு என்பதாகத்தான் இருக்கிறது. இந்த விதி நம்மளை என்ன செய்ய நினைச்சதுன்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கஷ்டம் இன்றைக்கு பட்டு கொண்டிருக்கிற சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு இந்த செய்திகள் எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல்லுகிறோம். எஸ்டிபிஐ இல்லை, அது எப்பொழுதும் திமுகவிற்கு எதிராகத்தான் கருத்து சொல்லும் என்பதாக சிலர் நினைக்கிறார்கள். நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று கொண்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம். அதான் மிக முக்கியமானது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விவாதங்களையும் நாங்கள் செய்வதில்லை. தமிழ்நாட்டுடைய துணை முதல்வரை ஒருமையில் அண்ணாமலை பேசினார் என்று சொன்னால் துணை முதல்வர் என்று சொல்லுகிற அந்த அந்தஸ்தை குலைக்கிற அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவோம். கருத்து வேறுபாடு என்பது வேறு. ஆனால் 2 பேரும் போடுற சண்டையை பார்த்தா சொல்லி வச்சு 2 பேரும் போடுற மாதிரியே தெரியுது. நீ அண்ணா சாலைக்கு வா என்று இவர் சொல்லுகிறார், நான் வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். வடிவேலு பாணியில் அடிச்சு காட்டினா தானே எது பெருசுன்னு தெரியும். 2 பேருமே அடிக்க மாட்டேங்கிறீங்களப்பா. மக்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கிறீங்க. மக்கள் இளிச்சமாயர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். பேசுகிறதற்கு செய்தி நிறைய இருக்கிறது, நேரம் அதற்கு இடம் தரவில்லை. ஆனாலும் கூட சமூக நீதி அரசிலே சிறுபான்மை முஸ்லீம்களுடைய நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நமது சகோதரர் சொல்லி காட்டியது போல டிஎன்பிசியில ஒரு உறுப்பினர் இருக்கிறாரா என்று கேட்டார். 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க. ஒரு சிறுபான்மை சமூகத்தின் ஒருவரை டிஎன்பிஎஸ்சியினுடைய உறுப்பினராக, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய உறுப்பினராக அவர்கள் கொண்டு வந்தால் வானம் இடிந்தா விழுந்து விட போகிறது. நாங்களும் பார்க்கிற எல்லோரிடத்திலும் சொல்லுகிறோம். தலைமைச் செயலாளரிடத்தில் நேரடியாக மனு கொடுத்தேன், தமிழ்நாட்டுடைய எல்லா அதிகாரியிடத்திலும் கொடுத்தேன். ஒரு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினரை தாருங்கள். கிறிஸ்தவ சமூகத்திற்கென்று 2 உறுப்பினர்களை வழங்கி இருக்கிறீர்கள், எங்கள் சமூகத்திற்கு ஒருவரையாவது தாருங்கள் என்று கேட்கிறோம். அது செவிடன் காதில் ஊதிய சங்காக இதுவரை கடல்ல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்கிறது.
சரியா, அதைத்தான் நீங்கள் செய்ய மாட்டீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் அந்த காமகோடியை அப்படியே தூக்கி எடுத்து வீசிட்டு உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிற ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒரு ப்ரொஃபஸரை அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலரா டைரக்டரா போட்டா எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு. அதையும் செய்வதற்கு தயாராக இல்லை. சரி, ஓகே, இந்த 2 தான் வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் IAS IPS ஆக வேலை செய்கிற சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு நீங்கள் ஒரு கன்ஃபர்ட் IAS என்று சொல்லுகிற அவர்களை பதவியின் அடிப்படையில் IAS IPS கொடுங்கன்னு சொன்னா அதுவும் காதுல கேட்கவே இல்லை. ஒவ்வொன்றாக குரலை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன? தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய தலைவர்கள் சொன்னதை போல இவர்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை. இவர்கள் எங்கே செல்லுவார்கள்? எங்களுக்குத்தான் ஓட்டளித்தாக வேண்டும். காரணம், நாங்களே ஒரு ரவுடியை உருவாக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில், அண்ணாமலையை. அவரும் நாங்களும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி போட்டணும், நாங்கள் ஆட்சிக்கு வர்ற மாதிரி வந்துடுவோம். வந்தவொடனே முதல்ல உங்களை தான் பிடிச்சி ஜெயிலில் வைப்போம். என்னையே தமிழ்நாட்டில் சுற்றி சுழண்டு வேட்டையாடினால் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லுகிறார். கடைநல்லூரில் திடீர்னு பேப்பர் படித்தா கடைநல்லூரில் ஒருத்தர் IAS ஆஃபீஸர் ஆகிட்டாருன்னு பேப்பரில் செய்தியை காணலை. கடைநல்லூரில் பெரிய தொழில் வளமோ இன்ஸ்டியூட்டோ வந்துட்டுன்னு செய்தியை காணலை. கடைநல்லூரில் என்ஐஏ ரைடு என்பது மட்டும் செய்தியாக வந்துருக்கு. என்ஐஏ ரைடு பண்ணாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற சமூக அமைப்புகளிலே பணி செய்த அன்பு சகோதரர் முகமது அலி ஜின்னா வீட்டில் ரைடு, 2.5 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார். அவரது குடும்பம் என்ன செய்கிறது என்று யாருக்கும் தெரியாது. யாரும் எக்கேடு கெட்டு போங்கள், எங்களது நெத்தியிலே நாங்கள் சமூக நீதி அரசு என்று எழுதி வைத்துக் கொள்ளுவோம். SV சேகருடைய அப்பாவுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னால் அவரை வாலண்டியராக இவரே கூப்பிட்டு, வாங்க உங்கள் அப்பாவுக்கு என்னங்க பேர் வைக்கணும், அப்படியா உடனே எடுத்துக்கொள்ளுங்கள், வெங்கட்ராமன் தெரு என்று சென்னையிலே கொடுப்பாராம். ஆனால் உடன்பிறப்பே என்று முழங்கிய உடனே நரம்பெல்லாம் திமுக காரங்களுக்கு இப்போ புடைக்குத. அந்த உடன்பிறப்பே குரலுக்கு சொந்தமான நாகூர் EM அனிஃபா அவர்களுக்கு நாகூரில் ஒரு பேர், தெருக்கு ஒரு பேர், ஏற்கனவே இருக்கிற பேரை எடுத்துட்டு மாற்றி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் பேரிலே ஒரு நிதி, அவர் பேரிலே ஒரு உதவி, அவர் பேரிலே ஒரு ஸ்காலர்ஷிப், அவர் பேரிலே ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பெயர் எதுவுமே கிடையாது. ஆனால் நீ உடன்பிறப்பேன்னு முழங்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா என்ன வந்துடும்? பிஜேபி வந்துடும். நல்லா பார்த்துக்கப்பா, நாங்களும் சொல்லிகிட்டே தான் இருப்போம், வரட்டும்பா, எப்படி வர்றான்னு பார்ப்போம், அதில் கை பார்க்கிறதற்கு நாங்களும் இருக்கிறோம், ஒரு கை அதை பார்த்துருவோமே. எவ்வளவோ செய்துட்டோம், இதை செய்ய மாட்டோமா நாங்கள்? அவ்வளோ ஈஸியாக நாங்கள் விட்டுருவோமா? அதுதான் அவர்கள் தமிழ்நாட்டிலே போட்டி எடுக்கிற கடைசி தேர்தலாக இருக்கும் என்கிற வகையில் அதற்கான பாடம் கட்டுவோம் என்று சொல்லுகிறோம். ஏன் புலி வருகிறது புலி வருகிறது என்ற பூச்சாண்டியை காட்டி எங்களை மட்டும் நீங்கள் ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? வக்ஃபு வாரியம், வக்ஃபு சட்டத்தை பாதுகாக்கணும், வக்ஃபு சொத்தை பாதுகாக்கணும் சொன்னா, வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்கான வக்ஃபு வாரியம் வலுவாக இருக்க வேண்டும். வலுவாகவா இருக்குது? வக்ஃபு வாரியத்தில் போனால் பாவம் எல்லாருமே 60 வயசு கடந்தவங்க தான் இருக்கிறாங்க. அங்கே யாரும் இளைஞர்களே இல்லை. என் முன்னால் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறீர்கள், எவ்வளவு மாணவ கண்மணிகள் இருக்கிறீங்க. ஒருத்தர் கூட வக்ஃபு போர்டில் வேலை செய்கிற தகுதி உங்களுக்கெல்லாம் கிடையாது. பாவம், 60 வயசுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு துறையில் ரிட்டையர்ட் ஆன ஒருவரை கூட்டு வந்து வக்ஃபு வாரியத்தில் உட்கார வச்சு அவர்தான் வக்ஃபு சொத்தை 2 லட்சம் ஏக்கர் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பார் என்று சொன்னால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்மளால சகித்து கொள்ள முடிகிறதா? 2 லட்சம் ஏக்கர் சொத்தையா, ஒரு ஏக்கர் விலையை பாருங்கள். இன்றைக்கு மண் என்பது இன்றைக்கு பொன்னாக மாறிக்கொண்டிருக்கிறது. வக்ஃபு சொத்தினுடைய நிலம் என்பது வெறும் நிலம் அல்ல, அது எங்களது ரத்தம், எங்களது உணர்வு, எங்களது ஆன்மா. அந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்கு வக்ஃபு வாரியத்தில் வழி இல்லை. அங்கே போய் கடைநல்லூர்ல இருந்து சொத்து பிரச்சனையாக சென்னை ஜாஃபர் சாலைக்கு சென்றால், எங்கள் ஆஃபீஸுக்கு பின்னால் தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது, போனால் தூங்கி வழிகிற அதிகாரிகளை தவிர யாரையும் பார்க்க முடியாது. சிஇஓவாக தாரேஷ் அகமது என்கிற IAS போட்டிருக்கிறார்கள். அவர் இதுவரைக்கும் 1 வருஷமாச்சு சிஇஓவாக பொறுப்பெடுத்து 2 கூட்டம் தான் நடத்தியிருக்கிறார். ஆனால் 2 லட்சம் ஏக்கருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த சமூகத்திற்கு, தீர்ப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. வக்ஃபு வாரியத்துக்கு பணமே ஒதுக்குவதில்லை. 10 கோடி ரூபாயை ஸ்கவுட்டுக்கு ஒதுக்குகிறார் தமிழக முதல்வர். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்கிறார், உடனே 10 கோடி ரூபாய். அவர்கிட்ட காசா இல்லை. அவர் நினைச்சா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொடுக்கிற அளவிற்கு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மன்னாதி மன்னர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சொத்துக்களிலே போட்டி நடக்கிறது. ஆனால் அந்த 10 கோடியை தமிழக அரசிடம் இருந்து கொடுக்கிறார்.
வக்ஃபு வாரியத்தை பாதுகாப்பதற்கு வெறும் 10 கோடியை தருகிறார் ஒரு வருஷத்துக்கு. எங்கே இருக்கிறது? மலைக்கும் மடுவுக்குமான தூரமாக இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தினுடைய நிலை என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். வக்ஃபு வாரியத்தை வலுவாக்குங்கள் என்று சொல்லுகிறோம். திருப்பரங்குன்றம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது என்று சொன்னால் 1991 வர்ஷிப்ஸ் ஆக்ட் என்று சொல்லுகிற, அதாவது ஆலயங்களுடைய அந்த சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட, அதில் உறுதியாக நிற்பதற்கு கூட இந்த அரசு தயங்குகிறது. பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நிசாரமாக பறித்து விடுகிறார்களே. யார் இன்றைக்கு இவர்களை கேட்பது என்று சொல்லுகிற இடத்தில்தான், கேட்கிற இடத்தில் எஸ்டிபிஐ இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பசிக்கிறது என்று எங்களை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. எனவே எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இதனை எதிர்க்கட்சியினுடைய குரலாக பார்த்தால் அதில் பார்வையில் உங்களுக்குத்தான் தவறு இருக்குது ஒழிய எங்களிடம் எந்த தவறும் இல்லை. ஒரு ஆளுங்கட்சிக்கு சரியான எதிர்கட்சியாக ஒரு எதிர்கட்சி செயல்பட வேண்டும். எனவே நாங்கள் சிறுபான்மை சமூக மக்கள் அத்தனை பேருக்குமான குரலை நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே பாதிக்கப்படுகிற எல்லோருக்குமான குரலாக நாங்கள் குரலை எழுப்புகிறோம். ஏன் HRNC என்று சொல்லுகிற இந்து சமய அறநிலையத்துறையிலே ஒவ்வொரு முறையும் எவ்வளவு சொத்துக்கள் மீட்கப்பட்டது என்று சொல்லி சேகர் பாபு அவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த அரசு ஆன்மீக அரசு என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு சொல்லுகிற ஒரு அமைச்சர் இதே முதலமைச்சருடைய அமைச்சரவையில் இருக்கிறார். அதே அமைச்சரவையில் இருக்கிற சிறுபான்மை சமூகத்துடைய சிறுபான்மைத்துறை அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களால் ஒரு இடத்தையாவது நாங்கள் வக்ஃபு வாரியத்தின் சார்பாக மீட்டெடுத்தோம் என்று சொல்ல முடிகிறதா? புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று சொல்லுகிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிற. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. கடையநல்லூர் என்று சொன்னால் கடையநல்லூருடைய மக்களிடையே மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஃபைசுல் அன்வார் என்று சொல்லுகிற மதரசா இருக்கிறது. 100 ஆண்டுகளை கடந்த மதரசா. 100 ஆண்டுகளை கடந்து இந்த சமூகத்திற்காக இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஆலிம்களை அனுப்பி கொண்டிருக்கிற கடையநல்லூரினுடைய அடையாளமாக மாறி போயிருக்கிற ஃபைசுல் அன்வார் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு, நான் சமூக நீதி அரசியா, இந்த மதரசாவிற்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டு வந்திருக்கிறார்களா ஒரு முறையாவது? கேரளாவிலே இன்றைக்கு தினம் தினம் பாராட்டுகிறார் தமிழக முதல்வர் பினராயினுடைய அரசு. அங்கே மதரசா வெல்ஃபேர் போர்டு என்ற ஒரு போர்டை வைத்திருக்கிறது. அந்த மதரசா வெல்ஃபேர் போர்டு மதரசாக்களிலே பணிபுரிகிற அங்கே இருக்கிற ஆலிம்களுக்கான உதவித்தொகையை அரசாங்கம் வழங்குகிறது. நீங்கள் அர்ச்சகர்களுக்காக வேண்டி உதவித்தொகை வழங்குகிறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டிலே தமிழக அரசு இது ஒரு ஆன்மீக அரசு என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக எல்லா காரியங்களையும் செய்கிற நாங்கள் பாராட்டுகிறோம், அது வேறொரு விஷயம். ஆனால் எங்களுக்கு ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேட்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் செயல்படுகிறது. அந்த மதரசாக்கள் அரசாங்கத்துடைய நிதி உதவியின்றி அங்கீகாரமற்று இன்றைக்கு மிகவும் கஷ்டப்படுகிற பொருளாதார இக்கட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே பணிபுரிகிற கேரளாவை போல அங்கே பணிபுரிகிற குறைந்தபட்சம் அதனுடைய ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் அழகான ஒரு நல்ல சம்பளத்தை வழங்குவதற்காக வேண்டியாவது தமிழக அரசு அதை முன்னெடுக்க வேண்டாமா? சரியான முறையில் அதற்கென்று மதரசா வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லி அல்லது மதரசா டீச்சர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லி ஒரு போர்டை உருவாக்கி அதற்கு கண்ணியத்திற்குரிய ஜமாத்துல் உலமா போன்ற அமைப்பினுடைய தலைவர்களை அதனுடைய நிர்வாகிகளாக ஆக்கி அந்த மதரசாவினுடைய அந்த செயல்பாட்டிற்கு ஒரு காரணமாக அமைய வேண்டாமா? இதெல்லாம் சேர்ந்தது தான் சமூக நீதி அரசு. சமூக நீதி அரசு என்று சொன்னால் பெயருக்கு சமூக நீதி என்று குறிப்பிடுவதல்ல. முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் ஒருவன் பாதிக்கப்பட்டால், இந்த தமிழ்நாட்டிலே எவன் ஒருவன் மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டது தானாக உணர்ந்து அரசு களமிறங்க வேண்டும். அதுதான் சமூக நீதி அரசு. 36 ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று நாங்க கத்தாம கத்தி தொண்டை தண்ணி வத்தி எஸ்டிபிஐ ரோட்டில் நின்றுதான் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும்? 3.5% இடஒதுக்கீடு 2008 கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரை சிறுபான்மை சமூக மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வழங்கப்பட்ட 3.5% இடஒதுக்கீடு
என்ன நிலையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியவில்லை. ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபிஐ கேட்கிறது. அந்த இடஒதுக்கீட்டிலே ஒரு அநீதி இருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். தமிழகத்துடைய அரசு திரும்பி கூட பார்க்கவில்லை. அதை உயர்த்தி தருவோம் என்று சொல்லி, இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர பரிசீலிப்போம் என்று சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தலில் 243வது வாக்குறுதியாக நீங்கள் வழங்கி இருக்கிறீர்களே, கொஞ்சமாவது அந்த புக்கை திரும்பி பார்த்தீங்களா? அதில் நாங்கள் முஸ்லீம்களுக்காக என்ன சொல்லியிருக்கிறோம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? கிறிஸ்தவர்களுக்காக என்ன சொல்லியிருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? இல்லை. சொல்லி இருக்கிற விஷயத்தை நிறைவேற்றாமல் 90% நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த 90%த்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்கள் தமிழக முதல்வர், இருக்கிறதா இல்லையா? இல்லை. நாளுக்கு நாள் எங்களது நிலை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுவரை 600 ஆண்டுகளாக வழிபாட்டு உரிமையை வழங்கிக் கொண்டிருந்த திருப்பரங்குன்றம் தர்காவிலே நேர்ச்சை செய்கிற வழிபாட்டு உரிமை எங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திலே நடக்கிற கொடுமைக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? இதைத்தான் கேட்கிறோம். இதைத்தான் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள் என்று சொல்லுகிறோம். வக்ஃபு போர்டை சீரமையுங்கள் என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டை தாருங்கள் என்று சொல்லுகிறோம். சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்து இளைஞர்களை என்ஐஏவிடம் கைகளிலே ஒப்படைக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம். கொடுஞ்சட்டமான யுஏபிஏவிலே கைது செய்யப்படக்கூடிய அந்த கைதுகளை தமிழக முதல்வர் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீங்கள் எஸ்வி சேகருக்கு கொடுக்கிற மரியாதையில் ஒரு பகுதியாவது எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லுகிறோம். ஹெச் ராஜாவை வெளியில் விட்டிருப்பது போல பொய்யான வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற எங்களது சொந்தங்களை வெளியில் விடுங்கள் என்று கேட்கிறோம். இதை கேட்டால் தமிழக அரசிற்கு கோபம் வருகிறது. ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய குரலை விலைக்கு வாங்க நினைக்கிறார்கள். நான் அறுதியிட்டு இறைவனை முன்னிறுத்தி சொல்லுகிறேன், எஸ்டிபிஐ கட்சியினுடைய குரலை முடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் எங்களது குரலை விலைக்கு வாங்கக்கூடிய நோட்டுகள் இந்த நாட்டிலே அச்சடிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடைசி தொண்டன் இருக்கும் வரை எஸ்டிபிஐ நீதிக்காக வேண்டிய அநீதிக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, மோடியோ மோடி வாப்பாவோ அமித்ஷாவோ அமித்ஷா வாப்பாவிற்கு எதிராக குரல் எழுப்புகிற கொள்கை தைரியம் உள்ள கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களது மடியிலே கனமில்லை, எனவே எங்களுக்கு வழியிலே பயம் இல்லை. நாங்கள் கேட்கிற கேள்வி தவறென்றால் எங்களுக்கு விளக்கம் தாருங்கள், சரி என்றால் நாங்கள் சொல்வதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். அப்படியே சொல்லிட்டு எஸ்டிபி ரோட்டில் கடையநல்லூரில் காகிதம் இல்லை திடலில் குரல் எழுப்பிட்டே போயிடும் நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வருவோம். சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் வருவோம். நிச்சயமாக இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அங்கே பேசப்பட வேண்டிய விஷயங்களை பேசுவோம். வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் சொன்னால், இதுவரை காதில் வாங்கி கொள்ளாத தமிழக சட்டமன்றத்திலே ஒரு எஸ்டிபிஐ உறுப்பினர் இருந்தால் அன்றைக்கே தமிழக சட்டமன்றத்திலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்திலே வாழுகிற யார் ஒருவராக இருந்தாலும் அவர்களுடைய மொழி இன மத பாகுபாடின்றி பணி செய்கிற கட்சியாக எஸ்டிபிஐ இருக்கும். எஸ்டிபிஐக்கு மதம் என்ன என்று எல்லோரும் கேட்கிறார்கள். எஸ்டிபிஐனுடைய மதம் என்ன, முஸ்லீமா கிறிஸ்தவமா என்று கேட்கிறார்கள். யார் ஒருவர் இந்த நாட்டிலே மதத்தின் பெயரால் ஒருவன் பாதிக்கப்படுகிறானோ அவனது மதத்தை எங்களது மதமாக நாங்கள் நினைத்து கொண்டு அவனது வழிபாட்டு உரிமையை நாங்கள் ஏற்றெடுக்கின்ற, அதனை நாங்கள் எடுத்துக் கொடுக்கிற அந்த போராட்டத்திலே நாங்கள் இருப்போம். எஸ்டிபியினுடைய மொழி என்னவென்று கேட்கிறார்கள். உருதா, இங்கிலீஷா, ஹிந்தியா என்று கேட்கிறார்கள். யார் ஒருவர் மொழியினால் இந்த நாட்டிலே பாதிக்கப்படுகிறாரோ அவரது மொழி என்ன மொழியோ அது எஸ்டிபியினுடைய மொழி என்று சொல்லி அதற்காக வேண்டி போராடுகிற அமைப்பு எஸ்டிபிஐ. எஸ்டிபியுடைய வர்க்கம் என்ன, ஆண் வர்க்கமா, பெண் வர்க்கமா, ஏழை ஜாதியா, உயர் ஜாதியா என்று கேட்கிறார்கள். எவன் ஒருவன் இந்த நாட்டிலே ஜாதியினால் வர்க்கத்தினால் பாதிக்கப்படுகிறானோ அவனது ஜாதி என்ன ஜாதியோ அது எங்களது ஜாதி என்று சொல்லி எஸ்டிபிஐ அவனுடைய உரிமைகளுக்காக போராடுகிற களம் இறங்குகிற அமைப்பு. மக்கள் எஸ்டிபிஐ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், எஸ்டிபிஐ நம்புகிறார்கள். எஸ்டிபியின் பின்னால் இன்றைக்கு அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு அரசாங்கத்திடத்திலே வலுவான கேள்விகளை நாங்கள் எழுப்புகிறோம். சட்டமன்றங்களிலே பாராளுமன்றங்களிலே
முடக்கப்படுகிற பல எம்எல்ஏக்கள் எங்களை தொடர்பு கொள்கிறார்கள். எஸ்டிபிஐ களத்தில் கொஞ்சம் குரல் எழுப்பினால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும்பா, இந்த விஷயத்தை சட்டமன்றத்தில் பேசுகிற வகையில் நீங்கள் குரல் எழுப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் எஸ்டிபிஐ இந்த நாட்டிலே வாழுகிற சட்டமன்ற பாராளுமன்றத்திலே இல்லாவிட்டாலும் கூட எங்களது குரலாக அங்கே ஒலிக்கிற வகையில் வலுவாக உண்மைக்காக வேண்டிய எஸ்டிபிஐ இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வரவிருக்கிற 27ஆம் தேதி வரை எஸ்டிபிஐ தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்துகிறோம். மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஒரு பொழுதும் இந்த அடக்குமுறை சட்டங்கள் நம்மை அணுகாது, அது நம்மை அண்டாது. 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களிலே ஒரு இன்ச்சு அளவிற்கு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி நாம் உறுதியெடுத்தால், இறைவன் நாடினால் எவரும் அதிலிருந்து கை வைக்க முடியாது என்கிற நிலையை நாம் ஏற்படுத்துவோம். தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் வாழுகிற அனைத்து சமூக மக்களும் நிம்மதியாக அவர்களது வழிபாடுகளோடு வாழுகிற ஒரு நிம்மதியான சூழலை ஏற்படுத்துகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு திரண்டு நிற்கிற காகிதமில்ல திடலிலே திரண்டு நிற்கிற மக்களை போல நாடு முழுவதும் ஆர்ப்பணிக்கிற ஜன திரளுக்கு இடையில எஸ்டிபிஐ அவர்களை வழிநடத்துகிற மாபெரும் பொறுப்பை இன்றைக்கு ஏற்றெடுத்திருக்கிறது. ஜனநாயக அடிப்படையில் வக்ஃப் என்பது எங்களது உரிமை, வக்ஃப் என்பது பாதுகாப்பு என்று முழங்குகிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்துங்கள். நாளைய புதிய இந்தியாவில் அனைத்து மக்களும் சுமூகமாக வாழுகிற ஒரு சூழலை எஸ்டிபிஐ கட்சி ஏற்படுத்தும் என்று சொல்லி எங்களது கோரிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் மன்றத்தில் அதற்கான போராட்டங்களை எஸ்டிபிஐ தொடர்ந்து நடத்தும் என்று சொல்லி இந்த மாபெரும் இந்த நிகழ்வில் திரண்டு நிற்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இடையிலே ஜமாத்துடைய பிரதிநிதியாக பல தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மஸ்ஜிது நூர் ஜும்மா பள்ளிவாசல் வடகரையை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் காதர் மொஹிதீன் அவர்கள், அல் அஸ்கர் ஜும்மா பள்ளிவாசல் வடகரையினுடைய தலைவர் முனைவர் மீரான் மொஹிதீன், அதுபோல இங்கே பெயர் குறிப்பிடாமல் விடப்பட்டிருக்கிற அத்தனை ஜமாத் தலைவர்கள், அத்தனை சமூகத்துடைய பிரதிநிதிகள் திரண்டு நிற்கிற வடகரை, கடைநல்லூர், புளியங்குடி என்று தென்காசி மாவட்டத்துடைய நாலாபுறங்களிலும் இருந்து எஸ்டிபிஐனுடைய குரலை அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலுக்கு வலு சேர்ப்பதற்காக வேண்டி திரண்டு நிற்கிற அத்தனை பேருக்கும் கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கூடுதலாக மிகச்சிறப்பான இந்த நிகழ்வை மாநாடு போல ஏற்பாடு செய்திருக்கிற வேறு எங்கும் இந்த அளவிற்கு ஒரு ஏற்பாடு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கடையநல்லூருடைய சிறப்பிலும் சிறப்பாக காகிதமில்லத்தவருடைய பெயரை வைத்து அற்புதமான ஏற்பாடை செய்து எல்இடி திரையின் மூலமாக டெல்லியிலே இருப்பவருடைய காதுகளிலும் கண்களிலும் படுகிற வகையில் ஏற்பாடை செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் உங்களது ஒவ்வொருவருடைய நெஞ்சம் தொட்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் எஸ்டிபிஐ.